நம்ம இந்திய அணி T20 உலகக்கோப்பை வென்ற அன்றைய தினமே இந்திய T20 அணியில இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் ஓய்வு அறிவிச்சாங்க. கடைசியாக அனைவருமே மைதானத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு ஓய்வறையில மீட்டிங்குமே நடந்திருக்காம். ஓய்வறையில நடைபெற்ற அணி மீட்டிங்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோருடன் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர், BCCI நிர்வாகிகள் ராகுல் டிராவிட் உட்பட பல பேருமே பங்கேற்றிருக்காங்க. அப்போது T20 அணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது குறித்து ஆலோசனையுமே நடந்திருக்கா. அந்த மீட்டிங்கின் போது இந்திய T20 அணிக்கு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமிக்க வேண்டாம் அப்படின்னு ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் வற்புறுத்தி இருக்காங்க. மேலும் ஹர்திக் பாண்டியா எப்போதுமே திமிருடன் தான் இருக்காரு, இளம் வீரர்களை அவர் மதிக்காமல் நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த அணி மீட்டிங்ல பேசப்பட்டிருக்கு. ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. இந்த விவகாரம் குறித்து பேசிய முன்னாள் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள், நிச்சயமாக T20 உலகக்கோப்பை நடந்த பிறகு ஓய்வு அறையில் நடைபெற்ற மீட்டிங்கிற்கு பிறகுதான் ஹர்திக்குடைய கேப்டன் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதனை வெளிப்படையாகவே என்னால சொல்ல முடியும் அப்படின்னு பேசியிருக்கார். இதனாலதான் இலங்கை ஒரு நாள் தொடர்ல ரோஹித் கோலி ஆடும் தொடர்ல ஹர்திக் அவர்கள் விலகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பிரச்சனையை வைத்து ரோஹித் சர்மா அவர்கள் ஹர்திக்க பழி வாங்கிட்டாரா அப்படின்னு பலருமே சொல்லிட்டும் இருக்காங்க. ஹர்திக் மட்டும் இல்லாம தற்போது வளர்ந்து வரும் வீரர் ஒருவருமே திமிருடன் தான் நடந்து கொள்றாரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ரியான் பராக் அவர்கள் தான். இதுவரைக்குமே ஸ்ரீலங்கா தொடர்ல 2 போட்டி முடிஞ்சிருக்கு. 2 T20 போட்டியிலுமே ரியான் பராகுடைய நடவடிக்கை ஒரு மாதிரியாக தான் இருக்கு. இவர் பண்ணுவதுமே ரசிகர்களுக்கு முகம் சுளிக்க வைக்குது அப்படின்றதுனால இவரையுமே கூடிய விரைவில் அணியிலிருந்து தூக்கிடுவாங்களா அப்படின்ற சந்தேகமுமே எழுந்திருக்கு.